Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PSP கன்சோலுக்கு எப்படி எக்ஸ்டெண்டட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் பண்றது இல்ல செட்டப் பண்றது. PSP கன்சோல் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்பேஸ் பத்தாது. கேம்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கேம்ஸ். PS4 கேம்ஸ் நீங்க நிறைய விளையாடணும் அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ்டெண்டட் ஸ்டோரேஜ் தேவை. சரி, எக்ஸ்டெண்டட் ஸ்டோரேஜை எப்படி நம்ம இதுல செட்டப் பண்றது தான் பார்க்க போறோம். நிறைய கேம்ஸ் டைரக்டா நம்ம இதுல இருந்தே ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 5 TB உள்ள ஒரு எக்ஸ்டெண்டட் ஸ்டோரேஜ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது புதுசு. இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இதுல செட் பண்ண போறேன். ஸோ அதுதான் எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சிம்பிளா என்ன பண்ணுங்க, உங்களோட PSP கன்சோல்ல நீங்க டிஜிட்டலா இருக்கட்டும் டிஸ்கா இருக்கட்டும். ஸோ உங்களோட வந்து இப்போ எக்ஸாம்பிள் PS Plus வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ அந்த கேம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா PS4 கேம்ஸ் இதுல இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க விளையாடலாம். இந்த USB பிளக் நீங்க எதுல இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைட்ல இன்சர்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஃப்ரண்ட் சைட்ல இன்சர்ட் பண்ணீங்கன்னா எரர் வரும். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 Gbps ஸ்பீடு உள்ளதா இருக்கணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்க்கு வந்து ஸ்பீடு எவ்வளவு தேவை அப்படின்னா 10 Gbps சொல்லிட்டு. ஸோ அப்போ எங்க பிளக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் சைட்ல இந்த 10 Gbps சொல்லிட்டு ஒரு 2 போர்ட் இருக்கும். ஸோ ப்ளூ கலர்ல இருக்கும் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த போர்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்சர்ட் பண்ணணும். இதுல இந்த 2 போர்ட்ல ஏதாவது ஒன்று எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல இன்சர்ட் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகாது, கான்ஃபிகர் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரண்ட்ல பண்ண வேணாம், இந்த போர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண வேணாம். ஸோ பேக்ல இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேக்ல அந்த USB டிரைவ் இதில் பிளக் பண்ண போறேன். ஸோ பிளக் பண்ணிட்டேன். USB டிரைவ் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணியாச்சு PSP கன்சோல்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ்னு இருக்கும். ஸ்டோரேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கன்சோல் ஸ்டோரேஜ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்சர்ட் பண்ணது அந்த BUP போர்ட்டபிள்னு காட்டுது பாருங்க, 5 TB இருக்கு. ஸோ இதுலயே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் காட்டுது, யூஸ் ஏ USB drive formatted as external storage, move your games there to free up space in console storage இருக்கு. You can install PS4 games to external storage and play them directly from there. So டைரக்டா நம்ம அதுல ப்ளே பண்ணிக்கலாம். So even அங்க பாருங்க, if you have an external storage drive you are using on your PS4, you can also use it on your PS5. So already நம்ம PS4ல இதை கான்ஃபிகர் பண்ணி வச்சிருந்தோம்னா அது அப்படியே டைரக்டா வந்து PS5லயும் எடுத்து இன்சர்ட் பண்ணிட்டு டைரக்டா விளையாடலாம். ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபார்மேட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் பண்ணிடுறேன். when you format this USB drive, all data on it will be deleted. நீங்க புதுசா வாங்கி இருக்கிற எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் பிளக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுல எதுவும் டேட்டா இருந்திருக்காது. பட் நீங்க ஆல்ரெடி வச்சிருக்க ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்ல இன்ஸ்டால் பண்ண போறீங்கன்னா தயவு செய்து பேக்கப் எடுத்துக்கோங்க. பேக்கப் எடுத்துட்டு ட்ரை பண்ணுங்க. தென் are you sure you want to continue கேக்குது, எஸ்ன்னு கொடுக்குறேன். இதே நான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைட்ல பிளக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு எரர் மெசேஜ் வந்திருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ திஸ் USB drive has been formatted as external storage. PS4 games and apps will now be installed in external storage அப்படின்னு வந்துச்சு. சூப்பர் கூல். ஓகே கொடுக்குறேன். ஸோ பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இது எனேபிள் பண்ணிருக்கணும். ஆல்வேஸ் இன்ஸ்டால் PS4 games to external storage. ஸோ நம்ம வந்து டைரக்டா PSP கன்சோல்ல இன்ஸ்டால் பண்றதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. PS Plusல 20 கேம்ஸ் இருக்கு பாருங்க, அது எல்லாமே PS4 கேம்ஸ் தான். அந்த கேம்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுல டைரக்டா இன்ஸ்டால் பண்ணிடலாம். எப்பெல்லாம் நீங்க டவுன்லோட் கிளிக் பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ஸ்டோரேஜ் தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல். அண்ட் ஒன்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ளே பண்ணிலாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா, இல்ல நீங்க வேற ஏதாவது மூவ் பண்ண போறீங்க அப்படின்னா, சாரி அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து சேஃபா எடுக்கணும், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து சேஃபா எடுக்கணும் அப்படின்னா சேஃப்லி ரிமூவ் ஃப்ரம் PS5 கொடுத்தீங்கன்னா சேஃபா ரிமூவ் ஆயிடும். You have stopped using the external storage drive and you can safely disconnect it down இருக்கு. ஓகே கொடுக்குறேன். அகைன் இன்சர்ட் பண்றேன் பிகாஸ் இப்போ ரிஜெக்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ணிடுறேன் அகைன். ஒன்றும் இல்லை, எடுத்துட்டு திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா பிளக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸ்டோரேஜ்ல எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ நம்மளுக்கு கேம்ஸ் அண்ட் ஆப்ஸோட லிஸ்ட்ல இதில் பார்த்துக்கலாம். பட் இப்போ எதுவும் இன்ஸ்டால் பண்ணேன். இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லிடுறேன். ஸோ பேக் போயிடுறேன். லைப்ரரியில் நிறைய டிஜிட்டல் கேம்ஸ் வச்சிருக்கேன். ஸோ அது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா FIFA 21 இதெல்லாம் வேணாம், PS4 கேம்ஸ் கிடையாது. PSP கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம்னா நேரா வந்து பார்த்தீங்கன்னா PS5 ஸ்டோரேஜ்க்கு தான் போகும். ஸோ PS4 நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இப்போ ஏதாவது PS4 கேம்ஸ் போறேன். எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இருக்கா, டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு PS4 கேம்ஸ் இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஹசில் கிங்ஸ்னு சொல்லிட்டு. ஹசில் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளேன் ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ நான் பிளேன் கொடுக்குறேன், play ஆகாது. can't find the game or app to start it, connect the external storage drive it's installed on. so இன்னொரு டிரைவ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இன்ஸ்டால் ஆகல. சரி, எனக்கு திருப்பி இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்ல இன்ஸ்டால் ஆகணும், அதுல வந்து எனக்கு நான் யூஸ் பண்ணல அப்படின்னா எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஜஸ்ட் பேக் போறேன். இதுல இந்த 3 டாட்ஸ் இருக்கு, நான் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணிட்டு வியூ ப்ராடக்ட் கொடுங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இந்த டவுன்லோட் டேப் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். That's all friends. இப்படி தான் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா PSP கன்சோலுக்கு நம்ம செட்டப் பண்ணணும்.
ஸோ செட்டப் பண்ணிட்டீங்கன்னா நிறைய கேம்ஸ் 5 டெராபைட்ல இருக்கிற கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்ட்டு. அவ்வளோ கேம்ஸும் நீங்க PS4 கேம்ஸை இது டேரக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்க டிஸ்க் போட்டீங்கன்னா கூட டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா அதோட PS4 கேம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணி விளையாடலாம். ஸோ இது சின்னதா ஒரு PS5 டிப்ஸா இருக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேக் கேர்.